Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் சம்மந்தமாகவும் அதே மாதிரி அக்ரி சம்மந்தமாகவும் பேராமெடிக்கல் சம்மந்தமாகவும் எல்லா கவுன்சிலிங் சம்மந்தமாகவும் நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துட்டே இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜுவாலஜி, அதாவது பியூர் சயின்ஸ் பசங்க இருக்காங்கல்ல, அந்த ஜுவாலஜி கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீஸ் தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். டைப் ஏ டைப் பின்னு சொல்லி ரெண்டு டைப்பில் கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து சி, செகண்ட் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து ஏ, தேர்ட் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து ஏ, ஃபோர்த் ஒன்றுக்கு ஆன்சர் சி, ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆன்சர் டி, சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆன்சர் டி, செவன்த் ஒன்றுக்கு ஆன்சர் ஏ, எயித் ஒன்றுக்கு ஆன்சர் பி, நைன்த் ஒன்றுக்கு ஆன்சர் பி, டென்த் ஒன்றுக்கு ஆன்சர் ஏ, 11th ஒன்றுக்கு ஆன்சர் டி, 12th ஒன்றுக்கு ஆன்சர் சி, 13th ஒன்றுக்கு ஆன்சர் ஏ, 14th ஒன்றுக்கு ஆன்சர் டி, 15th ஒன்றுக்கு ஆன்சர் ஏ. சரியா, இது வந்து டைப் ஏ. டைப் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்னோடுக்கு ஆன்சர் ஏ, செகண்ட் ஒன்னோடுக்கு ஆன்சர் டி, தேர்ட் ஒன்னோடுக்கு ஆன்சர் ஏ, ஃபோர்த் ஒன்னோடுக்கு ஆன்சர் டி, ஃபிஃப்த் ஒன்னோடுக்கு ஆன்சர் டி, சிக்ஸ்த் ஒன்னோடுக்கு ஆன்சர் பி, செவன்த் ஒன்னோடுக்கு ஆன்சர் சி. சரியா, எயித் ஒன்னோடுக்கு ஆன்சர் சி, நைன்த் ஒன்னோடுக்கு ஆன்சர் ஏ, 10th ஒன்னோடுக்கு பி, 11th ஒன்னோடுக்கு ஆப்ஷன் ஏ, 12th ஒன்னோடுக்கு ஆப்ஷன் ஏ, 13th ஆப்ஷன் ஏ, 14th ஆப்ஷன் சி, 15th ஆப்ஷன் சி. சரியா, ஒன் வேர்ட்ஸ் வந்து தெளிவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து நம்ம வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 24வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி. இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த டயக்ராம் சரியா ரொம்ப முக்கியமானது. டயக்ராமுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. அதோட பார்ட்ஸுக்கு என்ன பார்த்தா 1 மார்க் கொடுக்குறாங்க. 17வது கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். அதுக்கப்புறம் 18வது கொஸ்டின் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் 4 பாயிண்ட் இருக்குது. இல்லை ஏதாவது 2 பாயிண்ட் நீங்கள் எழுதினீங்கன்னாவே போதுமானது. அதுக்கப்புறம் 19th கொஸ்டின் இதெல்லாம் டைரக்ட் ஆன்சர்ஸ் தான். சரியா, அதனால் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. 24வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். அதுக்கு நல்ல தெளிவாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது பிரெத் ரேட் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா, டெத் ரேட் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. சரியா, இதை எழுதுறீங்க அப்படின்னா ஒரு மார்க் நமக்கு வந்து பிரித்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 33rd கொஸ்டின் வந்து கம்பல்சரி 3 மார்க்கில், அது உங்களுக்கு நல்லா தெரியும். எனி ஒன் எக்ஸாம்பிள் எழுதினோம் அப்படின்னாவே 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா, 25வது கொஸ்டின் நம்ம சேனலில் எப்போயுமே சொல்லிட்டு இருப்போம், நீங்கள் டெஃபினிஷன் எழுதுறீங்க அப்படின்னாவே எக்ஸாம்பிள் எழுதுங்கன்னு சொன்னது காரணம் வந்து இதுதான். அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் தி ஃபாலோயிங் சொல்லிட்டு ஜிஃப்ட், ஐசிஎஸ்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயூடி. சரியா, இதோட அப்ரிவேஷன் நீங்கள் கரெக்டாக சூப்பராக எழுதிப்பீங்க நம்ம நல்லா நம்புகிறோம். சரியா, 3 மார்க் அதுக்கு கிடச்சிடும். 27வது கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிசீஸு, சரியா, அது கூட ஏஜென்ட்ஸு, சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், சரியா, இதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பார்த்தா தெளிவாக நம்ம கொடுத்துடலாம். அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மார்க். சரியா, சிக்கன் பாக்ஸுக்கு என்ன இருக்கும் அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மார்க் என்ன கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 30வது கொஸ்டின் பார்த்துங்க. அதுக்கப்புறம் டைப்ஸ் நீங்கள் எழுதணும். டைப்ஸுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தா 1 மார்க் பிரித்து கொடுத்துருக்காங்க. 33வது கொஸ்டின் கம்பல்சரி. அதோட எஃபெக்ட்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மார்க் தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின். சரியா, 5 மார்க் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். அதுக்கப்புறம் டயக்ராமுக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. டயக்ராமுக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்ஸை நம்ம நோட் பண்ணணும்ல, அதுக்கு 1 மார்க். அதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஜெனட்டிக் பேசிஸ் ஆஃப் ஏபிஓ பிளட் குரூப்பிங் இன் மென் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து எழுதலாம். ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு உங்கள் கிளாஸஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுபடி நீங்கள் எழுதிப்பீங்க நான் நினைக்கிறேன். சரியா, அதே மாதிரி இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி என்ன கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் செக்ஷன் ஆஃப், அதாவது 37வது கொஸ்டின் வந்து பாருங்கள், எக்ஸ்பிளனேஷனுக்கு 3 மார்க், டயக்ராமுக்கு 2 மார்க். சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதோட தமிழ் மீடியம் அதாவது ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.